சரி அடுத்து பார்த்தோம்னா வந்து ஸ்டார்டிங்ல தொடர்ந்து 5 மேட்ச் ஜெயிச்சாங்க. எல்லாரும் என்னடா இந்த வருஷம் டெல்லியோட இயரா, செமையா ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, செமையா இது பண்றாங்கன்னு மாதிரி பார்த்தோம். ஆனா பார்த்தா கடைசியில் அப்படியே பின்னாடியே போயிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸை பத்தி பேசுவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் எனக்கு புரியவே இல்லை. ஸ்டார்டிங்ல அப்படியே புலி மாதிரி ஆடினாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னே தெரியல, அப்படியே தோத்தாங்க. கிஷோர் அதை பத்தி நினைக்கிறடா டெல்லியை பத்தி? அவங்களுக்கும் அப்படிதான். இன்னும் பேட்டிங் ஆர்டர் கடைசி மேட்ச் வரைக்கும் எனக்கு கண்டே பிடிக்கல. பட் மிடில் ஆர்டர் அவங்க டீமும் வீக் தான். அவங்க எனக்கு அசுதோஷ் அண்டர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ரொம்ப ஃபினிஷரா வச்சிருக்காங்க. இடையில கொஞ்சம் அவனை அந்த நம்பர் 4 அந்த நம்பர் 5 இடத்துல இறக்கி விட்டுருக்கலாம். ரொம்ப இறக்கி விட்டு சில சமயம் இறக்கவே இல்லை அவனை. பவுலிங்குமே பார்த்தா நடராஜன் அந்த இதுல போயிட்டான். அதுக்கப்புறம் பவுலிங்குமே அவங்களுக்கு ஒரு மாதிரி செட்டிலே ஆகாத மாதிரி இருந்துச்சு. சூப்பர் பாயிண்ட். அதான் சொல்ல மறந்துட்டேன். பவுலிங் வந்து என்ன பவுலிங் எடுத்திருக்காங்க. ஃபாரின் பவுலர்லாம் வந்து சமீரா ஆடணுமேன்னு சொல்லி ஆடிட்டு இருக்காங்க. அது காரணம் நம்ம ஸ்டார்க்கு தானே. முஸ்தாபிசர் வரா என்னமோ முடியாது. நீ பேக்கப் எடுக்கணும். இப்ப ஆர்சிபி பத்தில ஹேசல்வுட் போனோடனே தேர் நுவன் துஷாரா இருந்தா, நீங்கடி இருந்தா. உனக்கு அப்படி யார் பேக்கப் இருக்கா? பேக்கப் நீ எடுத்திருக்கணும் ஆக்ஷன்ல. நீ ஸ்டார்க் காரணம்னா சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ரீசனே கிடையாது. பட் எனக்கு இந்த கேஎல் ராவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஃபேசர் மக்களுக்கு ஒரு அட்டர் ஃபெயிலியர், ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இவன் ஃபாஃபுமே ஒரு மாதிரி ஆன் ஆஃப் தான் இந்த சீசன் ஆனா. மற்றபடி அங்கே அபிஷேக் போல ஓகே ஒரு டீசென்ட் சீசனு. மற்றபடி அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். சமீர் ரிஸ்வி கடைசியில் கொஞ்சம் கிளிம்ஸ் மாதிரி காமிச்சான். மற்றபடி பார்த்தோம்னா அக்சர் பட்டேலும் ஓகே அந்த ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் நல்லா போனால், அதுக்கப்புறம் அவனுக்குமே கான்ஃபிடன்ஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. பட் நல்ல பொட்டன்ஷியல் இருந்த டீம் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் ஒரு அப்படியே சொல்லு. பம்பலுக்கு காரணமே வந்து கிஷோர் ப்ரோ சொல்ற மாதிரி டாப் ஆர்டர் வந்து ஸ்டேபிளா இல்லாதனாலதான் ப்ரோ. இப்போ கருண் நாயர்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ், வேற எந்த மேட்சுமே அடிக்கவே இல்லை, பெர்ஃபார்மன்ஸே இல்லை. ஸோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மேட்ச் கருண் நாயர்லாம் வந்து ஓப்பனிங் ப்ரமோட் பண்ணிருப்பாங்க ப்ரோ. நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்க டீமோட பெஸ்ட் பிளேயர் எவ்வளவு நிறைய பால்ஸ் ஆடுறாங்களோ அவ்வளவு நிறைய ரன்ஸ் வந்து டீமுக்கு வரும். நீங்க கேஎல் ராகுல் இது வந்து அவனுக்கு வந்து ஒரு எபிலிட்டி வந்து பிளஸ்ஸாகவும் இருக்கு மைனஸாகவும் இருக்கு ப்ரோ. ஏன்னா அவனுக்கு ஒரு பிளேஸ் வந்து ஸ்டேபிளாவே இருக்க மாட்டேங்குது. அவன் எங்க கொடுத்தாலும் விளையாடுறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேட்ச் ஓப்பனிங் போடுறீங்க, சிஎஸ்கே கூட ஓப்பனிங் ஆடுறான், ஆர்சிபி கூட ஒன்று ஆடுறான், இன்னொரு மேட்ச் 1-1 வந்து ஆடுறான் குஜராத் கூட. ஸோ ஏதாவது ஒரு கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர் வந்து ஒரு ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற போது எங்கேருந்து ப்ரோ அவங்களுக்கு வந்து ரன்ஸ் கிடைக்கும்? இதெல்லாம் தான் ப்ராப்ளம். இந்த பாயிண்ட் ஷாமோட ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் அது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ராகுல் மிடில் ஆர்டர் ஆடினாதான் அட்லீஸ்ட் அந்த மிடில் ஆர்டர் பார்க்க ஓகேஸா இருக்கு. வேற வழி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, சரி டாப் ஆர்டர் ரொம்ப இதா இருக்கு, கேஎல் ஓப்பனிங்ல ஆட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவுல ஃபாஃபுக்கும் கொஞ்சம் இன்ஜுரி ஆச்சு, அதனாலதான் எனக்கு மேல வந்த மாதிரி இருந்தது. ஃபாஃபுக்கு அங்கிட்ட ஆப்போசிட்ல ஆடுற எல்லாருமே ஃபெயிலியர் தான். ஓப்பனிங் வந்து எல்லாருமே ஃபெயிலியர் தான். அபிஷேக் போரல் வந்து இப்பதான் க்ரோ ஆயிட்டு இருக்கனால அவனை நம்ம எதுவுமே அவ்வளவா கேட்க முடியாது. ஃப்ரீயா தான் ஆட ஒண்ணும். அவங்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து நீ தான் கடைசி வரைக்கும் ஆடணும், 15 ஓவர்ஸ் ஆடணும்லாம் அதெல்லாம் முடியாது. சரி ஓகே. இந்த டீம் பார்த்தா ஒரு ஸ்டேபிள் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் கரெக்டாக ஃபிட் பண்ண தெரியணும். அதுதான் வந்து டெல்லி கிட்ட சொல்ல விரும்புறது. அதுக்கடுத்து நம்ம போகிற டீம் வந்து பார்த்தா இந்த டீமை பார்த்து இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டீம் பார்த்து பயப்படாத ஆள் யாருமே கிடையாது. இந்த டாப் 5 பார்த்துட்டு ஐயோ இவனுங்க வந்தாலே 200 300 தான் டார்கெட் வரப்போகுது மாதிரி நினச்சி பயந்த டீமு. எந்த டீம் பற்றி பேசணும் உங்களுக்கே தெரியும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த எப்படி அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மேட்ச் பார்த்தோம், அப்படியே அண்ணலாம் விளாண்டானுங்க. அப்புறம் அப்படியே என்ன ஆச்சுன்னே தெரியல. அதாவது ஒரு இன்டென்ட் வச்சிருக்காங்க, ஆனால் அந்த இன்டென்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கு, மோஸ்ட் ஆஃப் நெகட்டிவாகவும் இருக்கு. இது எப்படின்னா சொல்றதுனே தெரியல. கிஷோர் ஆரம்பி, உனக்கு தான் அது பழக்கப்பட்டது, சொல்லு. நானும் ரொம்ப டிசப்பாயிண்ட், பிகாஸ் நானும் நீ சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த டீம்கிட்ட இருந்து. பட் என்னன்னா அவங்க கிட்ட வந்து இன்டென்ட் இருக்கு, இன்டென்ட் மட்டுமே தான் இருக்கு. ஒரு மேட்ச் ஃபெயில் ஆயிட்டு அடுத்த மேட்ச் வந்து நம்ம ஓரளவுக்கு ஆடி ஒரு டீசென்டான ஒரு 2-10 அந்த மாதிரி ஸ்கோர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பழைய இதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு அவங்க பார்க்கல. வின்னிங் வேஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்டென்ட் படி போகணும் அவங்க பார்க்கல. அவங்க தோத்தாலும் பரவாயில்ல, நான் அப்படியே தான் ஆடிட்டு இருப்பேன்னு சும்மா சீசன் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்போ நத்திங் டு லூஸ்னு வந்தோடனே அப்போ ஃப்ரீயா ஆட முடிச்சுட்டு ஆர்சிபி கூட ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச் யார் கூட 250 என்னமோ அடிச்சு இது பண்றேன். ஸோ என்னன்னா ஒரு மேட்ச் ஃபெயில் ஆகதான் செய்யுது இந்த அப்ரோச்ல. ஃபெயில் ஆன அடுத்த மேட்ச் வந்து நான் என்ன சொல்லுவேன், அப்போ மட்டும் ஒரு காசியஸா ஆடி ஓரளவுக்கு பில்ட் பண்ணி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்ல கிஷோர், எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. அதாவது ஒரு டீம் இருக்கு, அவங்க வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுவாங்க. இப்போ ஒவ்வொரு டீமுக்கு ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இருக்கு. இப்போ போன வருஷம் இதே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வச்சுதான் அவங்க டைட்டில் அடிச்சாங்க. டைட்டில் அடிக்கல, ஆல்மோஸ்ட் அது கிட்ட போனாங்க. சரியா?
ஏன் அடிக்கல? இல்ல சொல்றேன். இல்ல ஆல்மோஸ்ட் பக்கத்துல போனாங்க. ஓகேவா? இந்த சீசனும் அவங்க அதே இதுல தானே ஆடணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒவ்வொரு மேட்சுக்கா அவங்க இதை எப்படி அவங்க டீம் இதை மாத்தணும்னு நினைக்கிறது கரெக்டா? இப்ப இந்த மேட்ச் வந்து அட்டாக்கிங் ஆடு, போன மேட்ச் ஜெயிச்சிட்டோம், இந்த மேட்ச் அட்டாக்கிங் ஆடாத டிஃபென்சிவ் ஆடுங்கிறது எப்படி அவங்க ப்ரோ ஒரு டெம்ப்ளேட்டே இல்லாத மாதிரி இருக்குதுல்ல. அப்படி இல்ல ப்ரோ. கிஷோர் ப்ரோ எந்த மாதிரி சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுத்துக்கலாம். இன்னொன்னு பிட்ச் ரீடிங் ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. சும்மா உங்க இன்டென்ட் அப்படிங்கிறது ஓகே. பிட்சையும் கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி பிட்சையும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடலாம்ல. இப்போ எக்கானா ஸ்டேடியம்ல வந்து இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ பிட்சா இருக்கும். இப்போ அந்த மாதிரி பிட்ச்ல போயிட்டு எங்களோட நாங்க இப்படிதான் ஆடுவோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டீமுக்கு லாஸ் தான் ஆகும். அந்த பிட்சை ரீட் பண்ணி ஆடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட். கிஷோர் ஓன் பாயிண்ட்ரா பவுலிங்கை பத்தி? பவுலிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீ சொல்ற பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன். யாருமே அந்த அப்படி ஃபைனல் போனதுக்கு அப்புறம் இன்டென்ட்லாம் மாத்த மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்துலாம் மாத்த சொல்ல, ஒரு 2 மேட்ச் லீக் ஆகும் போது இடையில ஒரு காசியஸ் கேம் ஆடிங்கன்னு தான் சொல்றேன். இப்ப ஆர்சிபியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் கேம் தான் ஃபுல்லா. ஆனா ஃபைனல்ல அவங்க பாத்தீங்கன்னா 230க்குள்ள ஏமே வைக்கல. ஒரு கிளியர் கட்டா பிளான் பண்ணி 200 போதும் ஃபைனல். அது எவ்வளவு பெரிய எல்லாரும் பிட்ச் ரிப்போர்ட்ல 230 பிட்ச்னாங்க. பேட்டிங் ட்ராக்லாம் சொன்னாங்க. பேட்டிங் ட்ராக் அப்படின்னு தான் சொன்னாங்கல்ல. பேட்டிங் ட்ராக் தான் உண்மைக்கே. ஆனா ஃபைனல்ன்றால 200 போதும் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் பண்ணி அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீ ஒரு பிளான்ஸ்ல வந்துதான் ஆகணும். நீ இதான் அப்ரோச், எங்க போனாலும் இதானா நீ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் வந்து கப் அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு நிதானமும் வேணும், அதே சமயத்துல அடிக்கவும் தெரியணும். அந்த ரெண்டுத்தையும் வந்து எப்படி இந்த என்ன காம்பினேஷன்ல போடுறத பொறுத்து தான் எஸ்ஆர்ஹெச்சோட அடுத்த சீசன் வந்து அடங்கி இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த டீமை வந்து நான் அக்லி டீம்னு சொன்னேன். அதாவது வந்து என்னடா பேட்ஸ்மேன் யாருமே நம்பிக்கை இல்லாத பேட்ஸ்மேனு, பண்ட்டு கன்சிஸ்டன்ட் இருக்காதுங்கிற அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு இப்போ எலிமினேட் ஆவாங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா பரவாயில்ல, ஏதோ சம்திங் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. என்னடா சொல்ற கிஷோர் இதை பத்தி, எல்எஸ்ஜி பத்தி? நீ சொன்ன மாதிரி அக்லி டீம் தான் இந்த டீம். வந்து உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, பவுலர்ஸே கிடையாது. சும்மா ஜெயிச்ச மேட்ச்ல யாரு அவங்களோட அந்த பேட்டிங் ஹெவினாலதான் அந்த பண்ட்டு, அந்த மெயினா அந்த மிச்சல் மார்ஸ் மார்க்ரமோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஆனா சீரியஸா நான் டேக் பேக் பண்ணிக்கிறேன். அக்லின்னு சொல்ல மாட்டேன், இப்ப நான் பேடுன்னு வேணா சொல்லிக்கிறேன். ஆனா பரவாயில்ல, அந்த நான் மிச்சல் மார்ஸ்லாம் சீரியஸா பாராட்டணும்டா. மிச்சல் மார்ஸ் கன்சிஸ்டன்டா ஆடினா, ஏடின் மார்க்கரும் சூப்பரா ஆடினா. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏடின் மார்க்கர் இப்படி அடிப்பான்னு. பூரனும் பரவாயில்ல, அவனும் நல்லா தான் பண்ணான். இந்த ஸ்கேம் பண்ணது பண்ணிட்டு தான், அவன் ஒருத்தன் தான் எல்லாத்துக்கும் மூலக்காரன். எல்லாரும் மற்றபடி எல்லா பேட்டிங் எனக்கு எல்எஸ்சி பிரச்சனை மாதிரியே தெரியல. அதை பத்தி சொல்றேன் கொஞ்சம். பேட்டிங் கொலாப்ஸா இந்த டீம் பவுலிங் கொலாப்ஸா? ஆடாத 2 பிளேயருமே வந்துட்டு முக்கியமான பிளேயர். மில்லருக்கும் இது ஒரு சுமாரான சீசன். மில்லர் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் டாப் ஆர்டர் ஹெவியா ரன்ஸ் அடிக்கிறாங்களோ, மிடில் ஆர்டர் அதை வந்து லிஃப்ட் பண்ண முடியல. ஆயுஷ் படோனி தான் நிறைய மேட்ச் காப்பாத்திட்டு இருந்தான். ஆஸ் அ பண்ட்டுக்கு வந்து இது லெட் டவுன் சீசன் தான், ஃபுல் ஸ்கேம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். கடைசி மேட்ச் மட்டும் அடிச்சுட்டு இவங்க போட்டான். பாவிகளா, இதுக்காடா உனக்கு 27 கோடி அப்படின்னு மாதிரி இருந்தது. சரி, பவுலுக்குமே கப் அதான் சொல்றேன், அவங்களுக்குமே கப் அடிக்கணும்னு அளவுக்குலாம் இது இல்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பவுலிங்ல சுத்தமா லைன் பண்ணிட்டு ஒவ்வொரு இதா சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைக்கு இல்ல, எல்லாரும் நீ ஆக்ஷன்ல கரெக்டா எடுக்கணும். எல்லாருமே இன்ஜுரி போன் பவுலர்ஸா எடுத்து வச்சா என்ன பண்றது? மோசின் கான்லாம் எல்லாத்துக்கும், மயங்காதும் எல்லாருக்கும் தெரியாம எந்த ஐபிஎலும் ஃபுல்லா ஆடினது இல்லைன்னு. அவங்க 2 பேரும் நீ லீட் பவுலரா வச்சு போனோம்னா இப்படிதான் ஆகும். சரி, அதுவும் இல்லாம இவனை மணிமாறன் சித்தார்த்த ஏன் இந்த சீசன் யூஸே பண்ணல? இன்ஜுரியா இல்ல என்ன? வேணா போன சீசன் அவன் தான் உங்களுக்கு சூப்பரா அந்த பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறது எல்லாம் சூப்பரா பண்ணான். ஏன் அவனை இந்த சீசன் அவ்வளவா யூஸே பண்ணல? திவ்கேஸ்னாலே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து திவ்கேஸ் இல்ல மணிமாறன் சித்தார்த்தன்னு வச்சிருப்பாங்க. யாரு பிஸ்னாய் வந்து தூக்குற அளவுக்குலாம் அவன் இந்தியன் பவுலர் அந்த நேம் பார்த்தே விளையாண்டுருவான். ஆனா அந்த சீசனை கடைசியில உட்காரதானே வச்சானே. கடைசியில இங்க இம்பாக்ட் பிளேயரா சும்மா சப்ஸ்டியூட்டா கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க லாஸ்ட்ல. அது முன்னாடியே பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல, அத சீசன் முடிஞ்சு போச்சு. திவ்கேஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால சித்தார்த்துக்கு இந்த சீசன் வந்து சான்ஸ் கிடைக்கல. எனக்கு இன்ஜூரி எல்லாம் ஒன்றும் தெரியல, அதனாலதான் ஒரே ரீசன். சரி சாமி, எல்எஸ்சி அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிற? ப்ரோ முதல்ல பண்ட் ஒழுங்கா விளையாடணும், கிரிக்கெட் விளையாடணும், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பவுலிங்கை வந்து இந்த பவுலிங் வச்சுக்கிட்டு என்ன ப்ரோ பண்ண முடியும்? இன்ஜுரி ப்ரோன் பவுலர்ஸ் வச்சுக்கிட்டா ஒன்னே பண்ண முடியும். பவுலிங் யூனிட் வந்து மாத்திரம்னா என்ன சொல்றது, ஒரு நல்ல பவுலர்ஸ் எடுக்கணும், அட்லீஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ற பவுலர்ஸையாச்சும் எடுக்கணும். ஆக்ஷன்ல நீங்க வந்து பண்ணிட்டே 27 உங்களுக்கு இந்த மாதிரி பவுலர்ஸ் தான் அது வரவும் செய்வாங்க. சரி, உங்களுக்கு வந்து பட் கிளியர் கட்டா அவங்க இவங்க வேணும்னு தான் எடுத்திருக்காங்க. இந்த மோசின் கானு இதெல்லாம் ரீடைன், மோசின் கானு மைண்ட் கேதோல ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்ஷனுக்கு வந்து முன்னாடியே இது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு யோசிச்சுட்டாங்க போல இந்த பவுலிங் தான் வேணும்னு சொல்லிட்டு. அவங்க நல்ல பவுலர்ஸ் தான்,
பட் 100% எல்லா சீசனும் அவங்களால 14 மேட்ச் எந்த சீசனும் ஆட மாட்டாங்க கண்டினியூ. இல்ல பேட்டிங்கை வச்சு அப்படியே போயிருக்கலான்னு பார்த்துருப்பாங்க போல. பேட்டிங்கை ஹெவி பண்ணிட்டு பவுலிங்கை சும்மா வச்சு ஓட்டிக்கலாம். ஏன்னா நீ சொன்ன மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்றை தான் ஸ்ட்ராங் பண்ண முடியும். அது மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்படி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல. சரி, அதுக்கு ஓவர் டூ பண்ணக்கூடாது. நீ பேக்கப்பா ஏதாவது ஒன்று எடுத்துருக்கணும். அவங்க மோசின் கான் மைன்காவ மெயின் பவுலர்ஸ்னு யோசிச்சிட்டாங்க. அவங்க இன்ஜூரியில இருந்து வர்றதுக்கே முடிஞ்சு சரி சீசன். இந்த பிரின்ஸ் யாதவ்ங்கிறவன் நல்லா கொஞ்சம் போட்டான். அவனுமே நல்லா ரா பேஸ் இருந்தது. அவன்லாம் நீ மெயின் பவுலரை வச்சுட்டு போக முடியுமா? ஏதாவது ஒரு நல்ல பவுலருக்கு அடியில கைடன்ஸா நீ விளையாட வைக்கலாம். எனக்கு அந்த கடைசியா அந்த வில்லியம் ஓரக் நல்ல கொஞ்சம் எல்எஸ்சி பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தோணுச்சு. இந்த ஆர்சிபி கூட அடி வாங்கினாலுமே அது ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டா இருக்கான்னு தோணுது. பட் அவங்க அவனால் ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ பவுலிங்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். பேட்டிங் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன். பவுலிங் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி டீம் அப்படியே மாற்றணும். பவுலிங்ல பண்ணிட்டு ஏதாச்சும் அடுத்த சீசன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்ததுக்கு கன்ஃபார்ம் ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும்.